மீன ராசி காலச்சக்கரத்தில் 12வது வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய எமோஷ்னல் பெயின் பார்க்கலாம். அதாவது இவங்கள வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திப்பாங்க. ஆனால் அவங்க விழுந்தா கூட மீண்டும் எழக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ராசி அப்படின்னு இந்த மீன ராசி சொல்லலாம். இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய பலமே நல்லவங்களாக இருக்கிறது தான். பலவீனம் அப்படின்னா ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. உங்களோட நல்ல மனசை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. ஆனால் அதை நிறைய பேர் பார்த்தீங்களா, அதை வேறு விதத்தில் யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் ரொம்பவே நல்லவங்களாக இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கே அது பிரச்சனையாக வந்து சேரும் இல்லையா? இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உறவக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மீனராசி சொல்லலாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களோட வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் யாரால் வரும், அதே மாதிரி இது எப்படி நம்ம சரி செய்து கொள்வது, இவங்களுக்கு எந்த வயதில் யோகங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், இவங்க எந்த வயதில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பொதுவாக நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த மீனராசி பற்றி ஒரு பொதுவான ஜோதிட பார்வை. எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி நடக்காது இல்லையா? அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், நட்சத்திரம், லக்கணம், தனிப்பட்ட சூழ்நிலை இது எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுபடும். அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மீன ராசி அப்படிங்கிறது அதிகமாக உணர்ச்சி அதிகம் கொண்ட ஒரு ராசி. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோமா இந்த மீனராசி சொல்லலாம். அதாவது மற்றவங்களுக்காகவே பிறந்த ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு மனசு இவங்களுக்கு இருக்கும், கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும், ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே தனிமையை சில நேரங்களில் ரொம்பவே விரும்புவாங்களாம். இவங்க வெளியில் சிரித்தா கூட உள்ளுக்குள்ளே நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மீனராசி சொல்லலாம். மேலுமே மீனராசிக்காரர்களோட முக்கியமான குணங்கள் பார்த்தோமா, இரக்க குணம் அதிகமாக இருக்குமா. யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க எவ்வளோ பெரிய சோதனை இவங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் உதவக்கூடிய அன்பர்கள் யாருன்னா இந்த மீனராசிக்கார் தான். கோபம் வந்தால் கூட இவங்களுக்கு நீண்ட நேரம் வைத்து கொள்ள மாட்டாங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே மறந்துடுவாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கலைத்திறமை அதிகம். இசை, கவிதை, நடிப்பு, ஓவியம், எழுதல் இதில் எல்லாமே இவங்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்குமா. கோவில், தியானம், இறை நம்பிக்கை மீது அதிக ஒரு ஈர்ப்பு கொண்ட ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மீனராசி சொல்லலாம். அதே மாதிரி இவங்க காதலில் உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஒருவரை மனதில் வைத்தால் முழு மனதோடு நேசிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் சொல்லலாம். இவங்களுக்கு மனபலம் அப்படிங்கிறது அதிகனே சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அடிபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மீண்டும் வரக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ராசி. மற்றவங்களோட மனநிலையை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. எங்கே போனாலுமே அங்கே இவங்களை பொறுத்த வரைக்குமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ள ஒரு திறன் படைத்த ராசி. கஷ்டப்பட்டால் கூட கடைசியில் ஏதாவது ஒரு வழி இவங்களுக்கு கிடைக்குமா. கற்பனை திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏதாவது பிஸ்னஸ்ஸு, சினிமா, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன், ரைட்டிங்கு போன்ற துறையெல்லாம் இவங்க நிறையவே வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிகமாக இவங்க பார்த்திங்களா யாராக இருந்தாலுமே நம்பிடுவாங்களாம். இதனால் இவங்க அதிகமாக ஏமாற்றத்தையும் சந்திப்பாங்களாம். சின்ன விஷயத்தை கூட இவங்க மனதில் வைத்து அதனால் அந்த விஷயத்தினால கவலைப்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுல தாமதப்படுவாங்களாம். இது சரியான முடிவாக நம்ம எடுக்கிறோமா, இது சரியா இல்லை தப்பா அப்படின்னு குழம்பக்கூடிய ஒரு ராசியாக ஈஸியாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களாம். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்ட செயல்கள் பார்த்திங்கன்னா கோபத்தில் அல்லது வருத்தத்தில் தவறான முடிவுகள் இவங்க எடுப்பாங்களாம். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம், அதாவது மனநிலை சரியில்லாத போது வேலையை இன்றைக்கி செய்ய வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோமா, நல்ல மனசை பயன்படுத்தி கொள்ள நிறைய பேர் பார்த்திங்களா முயற்சி செய்வாங்க. எப்படி பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருப்பாங்க, நம்பிக்கையை துரோகம் செய்வாங்க, பின்னாலிருந்து பேசுகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்குமா. அதே மாதிரி உறவினர்கள் மூலம் கூட இவங்களுக்கு சில நேரங்களில் பொறாமை, ஒப்பீடு, சொத்து பிரச்சனை, குடும்ப அரசியல் இதனால் கூட மனவேதனைகள் இவங்களுக்கு வருமா.
காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு ஏமாற்றம், மன உளைச்சல், பிரிவு வலி இது எல்லாம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்குமா. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களோட அமைதியை பல பேருமே பலவீனமாக நினைப்பாங்களாம். உழைப்பிற்கு மதிப்பு இல்லாமல் மற்றவங்க கிரெடிட் எடுக்கிறது, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாக வந்து சேருமா. சரி, இப்படி பிரச்சனைகள் வருது, இவங்களாலாம் பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, எல்லாத்தையும் முதல்ல நம்புறதை விடுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் அவங்கள நம்புங்க. நல்ல மனசு இருக்கலாம், ஆனால் ஓவராக நல்ல மனசு இருந்தால் அது நமக்கு தான் பிரச்சனையாகும். ஆனால் எல்லாருக்குமே வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. அதிகமாக இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கோதீங்க, ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. பண விஷயத்துலையுமே அதிகமாக கவனம் செலுத்துங்க. கடன் கொடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த பணம் நம்ம கொடுக்குறோம், திரும்ப வருமா அப்படின்னு யோசிச்சு கொடுங்க. அதே மாதிரி கையெழுத்து வைப்பதில் ரொம்ப கவனம். நீங்கள் தான் மீனராசிலேயே அதிகமாக ஏமாந்துருவீங்க, அதாவது அடுத்தவங்க ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே யோசித்து செய்யுங்க. மன அமைதிக்கான வழிகள் பார்த்தோமா, நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக மைண்ட் இருக்கணும் அப்படின்னா தியானம், யோகா, பிரார்த்தனை, இயற்கை சுற்றுலா இந்த எல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியை பேலன்ஸ் செய்யும். தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க. நான் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை விட வேணும். முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வயதெல்லாம் யோகா ஆரம்பிக்கும் அப்படின்னா, இது பொதுவான ஜோதிட கணிப்பு மட்டும்தான். ஒரு 18 to 24 வயதில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க ஆரம்பிக்கும். குழப்பம், படிப்பு, வேலை மாற்றம், காதல் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 25 to ஒரு 32 வயது இங்கேருந்து வாழ்க்கையை பார்த்திங்களா செட்டில் ஆக ஆரம்பிப்பீங்க. இந்த டைமில் என்ன அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்பு, வேலை உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, திருமணம், பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தோமா 25 to ஒரு 32 வயதுக்குள்ளே ஆரம்பிப்பீங்க. அடுத்ததாக 33 to ஒரு 42 வயதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான யோக காலமாக உங்களுக்கு இருக்கும். என்ன நடக்கும் இந்த வயசில் அப்படின்னு கேட்பீங்க. பணவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும், சமூக மதிப்பு, சமூகத்தில் ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு, மரியாதை, குடும்ப நிலைத்தன்மை இது எல்லாமே பல மீனராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அமையும். அதே நேரத்தில் ஒரு 43 to 55 வயது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அமைதி மற்றும் ஒரு நிலையான தன்மை கிடைக்குமா. ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வாழ்க்கை அனுபவம் மூலம் மற்றவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டிகளாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த வயதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு ஒரு 16 to 23 வயதில் உங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அதே நேரத்தில் 27 to 30 வயதுக்குள்ளே உங்களுக்கு வேலை, திருமணம், பணம் தொடர்பான மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குமா. அடுத்ததாக 36 to ஒரு 38 வயதுக்குள்ளே நம்பிக்கை, துரோகம், பெரிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். ஒரு 48 வயதுக்கு பிறகு உடல் நலத்தை ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழிலில் யோகம் எப்போ இருக்கும் அப்படின்னா, இவங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்தவங்க. இவங்க காதல் திருமண வாழ்க்கை உண்மையான அன்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்ட்னருக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே பண யோகம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்ட்ரகுளாக தான் இருக்கும், பிறகு ஸ்டெடி க்ரோத்தாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். பணம் சேமிக்க கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீக ரகசியம், இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு இறை அருள் அதிகனே சொல்லலாம். கனவு மூலம் உணர்வு இவை அதிகமாக இவங்களுக்கு இருக்குமா. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய எமோஷ்னல் பெயினும் பார்ப்பாங்களாம், ஆனால் கூட அவங்க விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ராசி அப்படின்னா இந்த மீனராசிக்காரர் சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பெரிய பலமே நல்ல மனசு தான், அன்பு, மனிதநேயம், இறை மீது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு மைனஸ் பலவீனமாக என்ன இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்கள அதிகமாக நம்புறது ஒரு விஷயம், உணர்ச்சி, அதே மாதிரி செல்ஃப் டப் இதெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. உங்களோட நல்ல மனசை காப்பாற்றிக்கோங்க, ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள யாருக்குமே அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்காதீங்க. சரி, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு விரிவாக பார்க்கலாம்.
இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல், விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தான் அமையப் போகிறது. உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதனால் லாபம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த டைமில் உங்களோட நம்பிக்கை உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சல், விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். நினைத்தது எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பெருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை பார்த்தீங்களா, நீங்கள் உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் சரி செய்யலாம். அதே மாதிரி அதிகமாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் நல்லாவே கிடைக்கும். வைகாசி மாதத்தில் சுக்கிரனுக்கான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியம் மற்றும் தொழில் ரீதியான தடைகளை நீக்கி நல்ல பலன்கள் எல்லாமே பெற முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இறை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு முடிந்த வரைக்குமே அடுத்தவங்களை ஈஸியாக நம்பாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத மனதில் வைத்து பழகுங்க. அதே மாதிரி உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. உங்களுடைய நல்ல மனசை அவங்க பார்த்திங்களா மற்றவங்க அதை தவறாக பயன்படுத்துவாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே அமையும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையுமே செய்கிறோம். ஏன்னா மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.